Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 7th ஓட first chapter large numbers around us exercise number 1.5 பண்ண போறோம். இப்போ இங்க 1.5 நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா patterns in products கொடுத்திருக்காங்க. Roxy and Esto are playing with multiplication. They encounter an interesting technique for multiplying a number by 10, 100, 1000 and so on. இப்போ ராக்ஸியோ எஸ்டோ என்ன பண்றாங்கன்னா மல்டிப்ளை பண்றாங்க. அப்போ அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ என்னன்னா இஃப் யூ மல்டிப்ளை எனி நம்பர் வித் 10, 100 ஆர் 1000 பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பேட்டர்னா வந்து ஒன்று கிரியேட் ஆகுது. அது என்னன்னு பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட். ராக்ஸி evaluated 116 into 5 as follows. ராக்ஸி என்ன பண்றாங்கன்னா இந்த 116 வந்து 5 ஆல மல்டிப்ளை பண்றாங்க. அண்ட் எப்படி பண்றாங்கன்னா 116 into 5 10/2 பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் டவுட் வரும் எப்படி 10/2 வந்தது 5 தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 5 வந்து நம்ம ஃபிராக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா 10/2 பண்ணிக்கலாம். இப்போ 10/2 நம்ம சால்வ் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வருது 5 வருது இல்லையா. அப்போ when we present 5 in fraction நம்ம 10/2 வச்சுக்கலாம். அதுதான் இங்க போட்டிருக்காங்க 10/2. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது she get the answer 580. Esther evaluated 824 into 25 as follows. இப்போ எஸ்டி என்ன பண்றாங்கன்னா அதே நம்பரை வந்து எவாலுவேட் பண்ணும்போது he got this number 20,600. இங்க வந்து 100 எப்படி வந்தது அப்படின்னா நம்ம 25 என்ன பண்ணலாம் 100/4 ஃபிராக்ஷன் பிரசன்ட் பண்ணலாம். 4 into 25 நமக்கு என்ன வரும் 100 வந்துரும். ஓகே, ஸோ 25 நம்ம இந்த மாதிரி பிரசன்ட் பண்ணலாம் ஃபிராக்ஷன்ல. 5 என்ன பண்ணலாம் 10/2 பண்ணலாம் ஃபிராக்ஷன்ல. இப்போ using the meaning of multiplication and division, can you explain why multiplying by 5 is the same as dividing by 2 and multiplying by 10? இப்போ நம்ம ஒரு நம்பர் வந்து 5 ஆல மல்டிப்ளை பண்றது is equal to dividing by 2 and multiplying by 10 அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நான் சொன்ன ஆன்சர் தான் இதுக்கும். என்ன பண்ணனும் 5 வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஃபிராக்ஷன்ல வந்து 10/2 பண்ணலாம். We can represent 5 as 10/2 in fraction which give the same answer. இப்போ நம்ம 5 வந்து என்ன பண்ணலாம் 10/2 பண்ணிக்கலாம். 25 என்ன பண்ணலாம் 100/4 பண்ணிக்கலாம் ஃபிராக்ஷன்ல. பட் ஆன்சர் வந்து நமக்கு சேமா தான் இருக்கும். இப்போ 1.5ல first sum figure it out. Find quick ways to calculate these products. இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ் வந்து we have to calculate very fast. அதாவது மல்டிப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்டா பண்ண சொல்லிருக்காங்க. இத நம்ம எப்படி பண்ணலாம்னா 2 into 50 பண்ணிக்கலாம். 2 into 50 என்ன வரும் 100 வந்துரும் இல்லையா. அப்போ 100 into 1768. இப்போ நம்ம இத சால்வ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 1768. இந்த 0 ஆட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். 1,76,800. நெக்ஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க 72 into 125 பண்ணனும். இப்போ இதுல வந்து 0 வேல்யூ தான் நம்ம ஈஸியா பண்ணிட்டோம். ஆனா இங்க வந்து 0 இல்ல. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா 72 into 125 நம்ம என்ன பண்ணலாம் 125 வந்து 1000/8 பண்ணிக்கலாம். இப்போ 1000/8 நம்ம சால்வ் பண்ணா we get value 1. அதுக்கப்புறம் இங்க 2 இருக்கு 20 இருக்கு. அப்போ 2 16 4 5 125 வருது. அப்போ 125 நம்ம எப்படி பண்ணலாம் 1000/8 பிரசன்ட் பண்ணிக்கலாம். 72 into 1000/8. இப்போ 8 9s are 72 இருக்கு இல்லையா. அப்போ 9 into 1000 9000. ஃபாஸ்டா பண்ணிட்டோம் இல்லையா. 9000 is the answer. இப்போ C sum பாத்தீங்கன்னா இங்க 125 இங்க 40 இருக்கு. அப்போ 125 நம்ம என்ன பண்ணலாம் 1000/8 பண்ணிக்கலாம். and into 40 என்ன வரும் 8 5s are 40 and 5 into 1000 5000 வந்துருச்சு நமக்கு ஆல்ரெடி. இப்போ நெக்ஸ்ட் வந்து 8 into 25 பண்றோம். அப்போ 25 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 25 வந்து we can present as 100/4. 4 into 8 பண்றோம். நமக்கு 4 2s are 8. 2 into 100 200. 5000 into 200. இப்போ 5 2s are 10. zeros எல்லாமே இங்க ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இங்க 3 zeros இருக்கு, இங்க 2 zeros இருக்கு. வேல்யூ வந்து 10 lakhs. So 10 lakhs is the answer. Second sum, calculate these products quickly. இப்போ இது வந்து ஃபாஸ்டா கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 25 இடத்துல 100/4 into 12. 4 3s are 12 இல்லையா. அப்போ 3 into 100 300. So இதோட ஆன்சர் வந்து 300. Next 25 into 240 இருக்கு. 25 நம்ம என்ன பண்ணலாம் again 100/4 into 240. 4 6 are 24. இந்த 0 இங்க ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 100 into 60 6000. 6000 is the answer.
இப்போ நெக்ஸ்ட் 250 into 120 இருக்கு. 250 நம்ம என்ன பண்ணலாம்னா 1000 by 4 பண்ணிக்கலாம். ஸோ 1000 by 4 into 120. Again 4 3s are 12. இந்த 0 இங்க போட்டுக்கிறோம். இப்போ 1000 into 3 3000 plus இந்த 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு A sum மாதிரி தான் இதுவும் C sum. ஜஸ்ட் ஒரு 0 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். இப்போ D sum வந்து 2500 கொடுத்துருக்காங்க, இங்க 12 கொடுத்துருக்காங்க. இதே வேல்யூ தான் ஒரு 0 ஆட் பண்ணிருக்காங்க எக்ஸ்ட்ரா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 250க்கு 1000 போட்டுக்கிட்டோம். இங்க என்ன பண்றோம், 10,000 போட்டுக்கிறோம். 10,000 by 4 into 12. இப்போ 4 3s are 12. 3 into 1 3. இப்போ 0 எத்தனை இருக்கு, 4 0. அதை ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். இதுவும் சேம் வேல்யூ தான் இருக்கு. எதனாலனா இங்க வந்து 0 இருக்கு, இங்க 0 இல்ல. அந்த 0 தான் இங்க பேலன்ஸ் ஆயிருக்கு அவ்வளவுதான். இப்போ E sum பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. we have to find the number in this. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2500 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 25000 இங்க மாத்திக்கலாம். அப்புறம் நமக்கு 12 பதிலா நம்ம 48 போட்டுக்கலாம். 4800 போட்டுக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இங்க 25000 இருக்கு இல்லையா, அது வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 lakh by 4 இங்க போட்டுடலாம். into 4800 போட்டுக்கலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணா 4 1s are 4, 4 2s are 8. அப்போ 12 வந்துருச்சு. இந்த 0 ரெண்டு 0 இருக்கு. அப்போ 12 into 1 12. இந்த 0 இங்க ஆட் பண்ணிக்கிறோம். plus இங்க 0 ஆட் பண்ணிக்கிறோம். எத்தனை 0 இருக்கு, 5 zeros இருக்கு. அப்போ 1 2 3 4 5. so we got the value 12 crore. so E ஓட ஆன்சர் நம்ம எழுதிட்டோம் கரெக்ட்டா. next, how long is the product? In each of the following boxes, the multiplications produce interesting patterns. Evaluate them to find the pattern. Extend the multiplications based on the observed pattern. இப்போ இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 11 into 11 பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 121. 111 into 111 பண்ணா என்ன வரும் ஆன்சர், 11111. so 1 2 2 1. so பாத்தீங்கன்னா 1 2 2 1 வருது. அகைன் நமக்கு இன்னொரு 1 ஆட் பண்றோம். அப்ப நம்ம ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 1 1 1. இப்போ 1 2 2 2 1. so 1 2 2 2 1. பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் 1 இருக்கு, நடுவுல ஃபுல்லா 2 2 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இப்போ 66 into 61 பார்க்கலாம். 66 into 61. 66 6 6 are 36, 3 balance, 6 6 are 36, 3. அப்போ 39. 6 12 balance 1 10 4. 4026 வருது. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணா we get the answer 440226. இப்போ அகைன் வந்து இதை மல்டிப்ளை பண்ணலாம். 44402226. லாஸ்ட் வந்து 4 6 அப்படியே தான் இருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 4னா இந்த பக்கம் 2 இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி 4னா 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ 3 into 5 என்ன வரும், 15. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா 33 into 35 பண்ணா நமக்கு 1155 வரும் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து 333 into 335 பண்ணா நமக்கு 111555 வருது. ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் 1னா இந்த பக்கம் 5 அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணா we get 10,201 வருது ஆன்சர். அகைன் 10,404 வருது. இது சால்வ் பண்ணா இங்க பாத்தீங்கன்னா 10,609 வருது. இங்க பாத்தீங்கன்னா 2 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது மிடில் நம்பர். ஓகே, ஸோ நம்ம இதை 4 காலம் சால்வ் பண்ணிட்டோம். இதில் வந்து பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிட்டோம், என்ன ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், அப்சர்வ் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் 2 numbers being multiplied and the product in each case. Is there any connection between the numbers being multiplied and the number of digits in their product? So this is the answer for this question. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 digit to 1 digit multiply பண்ணா we get the answer either in 1 digit or 2 digit. Same way 2 digit with 2 digit பண்ணோம் multiply பண்ணா we get the answer either 2 digit or 3 digit. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நம்ம இதுக்கான ஆன்சர் நம்ம இங்கே எழுதிட்டோம், அவ்வளோதான். Second question, Roxy says the product of 2 digit numbers can only be a 3 or 4 digit number. Is she correct? இப்போ Roxy என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 digit number நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து either 3 or 4ல தான் வரும்
ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. 3 or 4 digit தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 digitோட 2 digit பண்ணா we get the answer 3 or 4. அப்போ she is correct. Yes, she is correct. இப்போ next question, should we try all possible multiplications with 2 digit numbers to tell whether Roxy's claim is true or is there a better way to find out? இப்போ ராக்ஸி சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஷார்ட்கட் இருக்கா, இல்ல we have to multiply all 2 digit number, அதாவது 11 into 11, 12 into 12 அந்த மாதிரி எல்லா 2 digit நம்பரும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. She explains her reasoning. We want to know about the number of digits in the product of two digit numbers. To know the smallest such product, I took 10 into 10. So all the products will be greater than 100. To know the greatest such product, I multiplied the smallest 3 digit numbers 100 into 100 to get 10,000. So the product of all the 2 digit multiplication will be less than 10,000. இப்போ ராக்ஸி சொன்ன ஸ்டேட்மெண்ட்க்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்ன இருக்கு 10 இல்லையா, அது பிஃபோர் எனக்கு 9 வந்து சிங்கிள் டிஜிட் வந்துரும். அப்போ 10 into 10 பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது 100 வருது. இது வந்து 3 digit நம்பர், ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர். இப்போ ஸ்மாலஸ்ட் 3 digit எடுத்து பண்றோம், அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10,000 வருது. ஓகே, இப்போ நம்ம எனி 2 digit நம்பர் மல்டிப்ளை பண்ணா நம்மளோட ஆன்சர் என்ன வரும், either 100 இல்லனா 10,000 குள்ள தான் வரும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஹையஸ்ட் 2 digit நம்பர் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கலாம் 99 எடுத்துக்கலாம். ஹையஸ்ட் 2 digit நம்பர், சேம் அதே நம்பர் நான் மல்டிப்ளை பண்றேன். So 9801 is the final answer. So இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். So ஒரு நம்பர் வந்து 2 digitல வருமா இல்ல 3 digitல வருமான்றதை கண்டுபிடிச்சிடலாம். Can multiplying a 3 digit number with another 3 digit number give a 4 digit number? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் 3 digit into 3 digit பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 5 or 6 digit தான் வரும். செக் பண்ணி பார்க்கலாம். So இதுக்கு ஆன்சர் வந்து no. இப்போ நான் ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர் எடுத்துக்கிறேன். என்னது 100 ஸ்மாலஸ்ட் நம்பர் 3 digitல. இது நான் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து 10,000 வருது. ஓகே, அண்ட் இப்போ நான் பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் 3 digit நம்பர் எடுத்துக்கிறேன், which is 999 into 999. இது நான் சால்வ் பண்ண எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9,98,001. இப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணா we get the answer in 5 digit. அதே லார்ஜஸ்ட் பண்ணா we get the answer in 6 digits. அப்போ 3 into 3 digitல பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து either 5 or 6 தான் வரும், 4ல வராது. The answer is no. Can multiplying 4 digit number with a 2 digit number give a 5 digit number? இப்போ 4 digit with 2 digit கேட்டிருக்காங்க, அதோட வேல்யூ வந்து 5ல வருமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நான் வந்து smallest 4 digit and smallest 2 digit number எடுத்துட்டேன், 1000 into 10. இதை நான் சால்வ் பண்ண எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10,000 வருது, which is a 4 digit number, sorry 5 digit number. இப்போ again நான் biggest number எடுத்துக்கிறேன் 4 digitல into biggest 2 digit number நான் எடுத்துக்கிறேன். இது நான் சால்வ் பண்ண எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 989,901. 6ல வருது. இது டோட்டல் வந்து 6ல வருது, இது வந்து 5ல வருது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 4 with 2 digit number இல்லையா, 4 digit with 2 digit number கேட்டிருக்காங்க, ஆன்சர் 5ல வருமான்னு கேட்டிருக்காங்க, 5ல வருது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து S. ஸோ இது நான் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. Next question, observe the multiplication statements below. Do you notice any patterns? See if this pattern extends for other numbers as well. இப்போ again நம்ம பண்ணோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. 1 digit with 1 digit we get 1 or 2. அதே மாதிரி 2 into 1 பண்ணா நமக்கு 2 or 3 வருது, வேல்யூ வந்து 2 digit or 3 digit அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 into 5 பண்ணா நமக்கு என்ன வேல்யூல வருது ஆன்சர் கேக்குறாங்க. So இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேம் we do with the smallest 5 digit number, 10,000 into 10,000. இது நம்ம சால்வ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது 180 இல்லையா. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணா we get the value like this, which has
1 2 3 4 5 6 7 8 9 9 digits வருது smallest valueலயே. அதே highest பார்க்கலாம். highest என்னது 9959 போட்டுக்கணும் into 59 highest value. So இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெருசாக வருது. டிஜிட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நமக்கு 5 into 5 டிஜிட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருது 9 digit to 10 வருது 10 digit. இப்போ இதை வந்து இன்னும் ஈஸி விதத்தில் கண்டுபிடிக்கலாம். நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்க 5 and 5 இருக்கு இல்லையா. அப்போ 5 plus 5 என்ன வருது 10. அந்த 10 ஓட -1 பண்ண நமக்கு என்ன வரும் 9. அது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ 9 இங்கே வந்துருச்சு. அப்புறம் 5 plus 5 ஓகே அது நமக்கு என்ன ஆகுது 10 வருது. அப்போ 9 to 10 குள்ள நமக்கு இந்த ஆன்சர் வரும் வேல்யூ வரும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 into 3 இருக்கு இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 8 plus 3 -1 பண்ணா அது ஸ்டார்டிங் நம்பர் வந்துடும். இப்போ 8 plus 3 என்னது 11. 11 minus 1 10. அப்போ 10 digit is the starting number beginning value. இப்போ 8 plus 3 என்ன வருது 11. அப்போ 11 is the ending value. ஓகே இப்போ நம்ம 8 into 3 digit பண்ணா நமக்கு either value வந்து 10ல வரும் இல்லனா 11 digitல வரும். இப்போ நெக்ஸ்ட் 12 பாத்தீங்கன்னா 12 plus 13 கொடுத்திருக்காங்க இல்லையா. அப்போ 13 minus 1 பண்ணோம் for the beginning valueக்கு. இப்போ 12 plus 13 என்ன வரும் 5 25 minus 1 பண்ணா 24 ஆ மாறிடும். அப்போ ஸ்டார்டிங் டிஜிட் என்ன வரும் 24 டிஜிட் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 plus 13 இல்லையா அதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கணும். 12 plus 13 பண்ணால் 25. ஸோ 24 to 25 டிஜிட்குள்ளே வரும் வேல்யூ. இது வந்து இன்னொரு க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கலாம் இந்த நம்பர். இப்போ 2 into 2 டிஜிட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ என்ன வரும் 2 plus 2 minus 1. 2 plus 2 4 minus 1 3 இல்லையா. ஸ்டார்டிங் நம்பர் 3 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் 2 plus 2 பண்ணுறோம். அப்போ நமக்கு 4 வந்துருச்சு. அப்போ 4. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிஜிட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் லார்ஜ் நம்பர்ஸ். Some interesting facts about large numbers are hidden below. Calculate the product or quotient to uncover the facts. Once you find the product or quotient, read the number in both Indian and American naming systems. Share your thoughts and questions about the fact with the class after you discover each number. இப்போ ஒரு fascinating fact கொடுத்திருக்காங்க. என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இங்க ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 4,75,000. இதுல என்னது கீர்த்தனா சொல்ற எண்ணிக்கைகள். ஸோ இவ்வளோ கீர்த்தனா வந்து யார் எழுதியிருக்காங்க கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா புரந்தரதாசா பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் அ கர்நாடிக் மியூசிஷியன் அண்ட் ஆல்சோ வந்து அவர் வந்து நிறைய பக்தி அண்ட் ஆன்மீகத்தெல்லாம் டீச் பண்ணியிருக்காரு புரந்தரதாசா. அவர் எழுதின கீர்த்தனா தான் இந்த கவுண்டிங் 4,75,000 கீர்த்தனா அவர் எழுதியிருக்காங்க. How many years did he live to compose so many songs? At what age did he start composing songs? If he composed 4,75,000 songs, how many songs per year did he have to compose? இப்போ இவ்வளோ நிறைய கீர்த்தனா எழுதணும் அப்படின்னா அப்போ எந்த வயசுல அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு பிளஸ் எந்த வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்திருப்பாரு எத்தனை இயர் வந்து அவர் வாழ்ந்திருப்பாரு. ஸோ டெய்லி வந்து ஒரு சாங்னா கூட அவர் எத்தனை வருஷத்துக்கு வாழ்ந்திருப்பாரு அப்படிலாம் நமக்கு டவுட் இருக்கு இல்லையா. உங்களுக்கு டவுட் வருதா இல்லையா தெரியல. பட் எஸ்க்கு டவுட் இருக்கு. இப்போ 4,75,000 கீர்த்தனா எழுதியிருக்காரு இல்லையா. அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு கீர்த்தனா எழுதினாருன்னா அவர் எத்தனை நாள் உயிர் வாழ்ந்திருப்பாரு. சேம் 4,75,000 டேஸ் இருந்திருப்பாரு. அப்போ when we divide this 4,75,000 with 365 years மாத்தா நமக்கு என்ன ஆன்சர் வருது. ஸோ ஒரு மொத்தம் வந்து 1,301 வருஷம் வாழ்ந்திருக்கணும். பட் அது வந்து இம்பாசிபிள் இல்லையா. இப்போ சப்போஸ் வந்து ஒரு 100 இயர்ஸ் வாழ்ந்திருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு அவர் எத்தனை கீர்த்தனை எழுதியிருக்கணும் 4,75,000 divided by 100 years எத்தனை டேஸ் இருக்கு 365
36500. இப்போ 100 days we have this much of days. அப்போ நம்ம divide பண்ணலாம் 36,500. ஸோ குறைஞ்சது அவர் என்ன பண்ணிருக்கணும், ஒரு நாளைக்கு 13 கீர்த்தனை எழுதியிருக்கணும் 100 வருஷத்துல. பட் பிறந்தோடனே வந்து கீர்த்தனை எழுத முடியாது இல்லையா, கொஞ்சம் பெருசாக தான் எழுதியிருப்பாங்க. அப்போ பார்த்தோன்னா நமக்கு இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான், நாட் எக்ஸாக்ட் ஒன். ஓகே, சப்போஸ் ஒரு 10 இயர்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை 6 இயர்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை 20 இயர்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் நம்ம என்ன பண்றோம், 100 இயர்ஸ்ல டேலி பண்றோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா டு கம்போஸ் இந்த 4,75,000 கீர்த்தனா, டெய்லி he has to write 13 கீர்த்தனா. ஸோ டெய்லி வந்து ஒரு 13 கீர்த்தனா கம்போஸ் பண்ணாதான் இந்த வால்யூம் ஆஃப் கீர்த்தனா அவரால் பண்ண முடியும் 100 இயர்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்க, 100 இயர்ஸ் ஆர் 60 இயர்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 2100 into 70,000. If you multiply this value, 7 ones are 7, 7 twos are 14. இந்த ஜீரோஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 2 zeros, இங்கே 4 zeros, 1 2 3 4. இது வேல்யூ பார்த்தீங்கன்னா 1s 10s 100, 1000 10,000, lakh 10 lakh. இப்போ நம்ம ரெண்டு சால்வ் பண்ணா we get the value 14 crore 70 lakhs. Is the approximate distance in kilometers between the earth and the sun. This distance keeps varying throughout the year. The farthest distance is about 152 million kilometers. இப்போ நம்ம சன்னுக்கும் எர்த்துக்கான டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ். பட் இது எக்ஸாக்ட் கிடையாது, அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. பட் தோராயமாக பார்த்தீங்கன்னா 152 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 152 மில்லியன்னா எத்தனை லேக்கு? இதுதான் வந்து என்னது, அமெரிக்கன் சிஸ்டம் இல்லையா. இப்போ நம்ம இந்தியனுக்கு மாத்துறோம். 1s 10s 100, 1000 10,000, lakh 10 lakh, crore. அப்போ 15 crores 20 lakhs வருது நம்ம இந்தியன் சிஸ்டம் படி. பட் என்ன கொடுத்துருக்காங்க, இது வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. How did they measure the distance between the earth and sun? இப்போ இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணியிருப்பாங்க, ஆச்சரியமா இருக்கு இல்லையா. ராக்ஸுக்கும் அதே டவுட்டு தான். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒரு ஃபேக்டர். இப்போ நம்ம இது ரெண்டுமே சால்வ் பண்ணா we get the value பார்த்துக்கலாம். 1s 10s 100, 1000 10,000, lakh 10 lakh, 40 crore வருது. 40 crore is the average number of liters of water the Amazon river discharges into the Atlantic Ocean every second. அப்பா, the river's flow into the Atlantic is so much that drinkable fresh water is found even 160 kilometers into the open sea. இப்போ அமேசான் ரிவர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 40 crores liters of water என்ன ஆகுது, அட்லாண்டிக் ஓஷன்ல கலக்குது. இப்போ அட்லாண்டிக்ல என்ன ஆகுது அப்படின்னா, சீல இருந்து 160 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கும். சீல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து சால்ட் வாட்டர் தான் இருக்கும் இல்லையா. அப்போ சீல இருந்து 160 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குது பிகாஸ் ஆஃப் தி அமேசான் ரிவர். அது எங்க வருது, அட்லாண்டிக் ஓஷன் வந்து கலக்குது. ஸோ பெர் செகண்ட்க்கு இட் ரிலீசஸ் 40 crore liters of water into Atlantic Ocean. As we did before, divide the given numbers to uncover interesting facts about division. Share your thoughts and questions with the class after you uncover each number. இப்போ நம்ம சோஃபா என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம், ப்ராடக்ட் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் டிவிஷன் பற்றி ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ we have to divide this value with this 150. ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணா we get the value 9,300 வருது. 9,300 is the distance in kilometers of the longest single train journey in the world. The train runs in Russia between Moscow and Vladivostok. The duration of this journey is about 7 days. The longest train route in India is from Dibrugarh in Assam to Kanyakumari in Tamil Nadu. It covers 4,219 kilometers in about 76 hours. இப்போ வேர்ல்ட்ல வந்து லாங்கஸ்ட் ட்ரெயின் ஜர்னி என்ன அப்படின்னா, ரஷ்யால இருக்கிற மாஸ்கோல இருந்து விளாடிவாஸ்டாக் போற ட்ரெயின் ரூட் தான். அது எவ்வளவு தூரம் போகுதுன்னா 9,300 கிலோமீட்டர் டிராவல் ஆகுது. ஸோ அங்க ரீச் ஆகிறதுக்கு என்ன ஆகும்னா 7 days ஆகும். டு travel this distance it takes 7 days. அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்தியாவில் வந்து லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் எங்கே இருக்கு அப்படின்னா திப்ருகர், அசாம்ல இருக்க திப்ருகர் டு நம்ம தமிழ்நாடு இருக்க கன்னியாகுமரி வரைக்கும் வர ட்ரெயின். அது எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னா 76 hours ஆகும். அண்ட் டோட்டலாக வந்து
219 kilometers வந்து கவர் பண்ணுது. ஸோ ஒரு ஜேர்னிக்கு இட் டேக்ஸ் 4219 kilometers. ஸோ 76னா எத்தனை டேஸ் இருக்கு? பை 24 பண்ணோம் நம்ம 3.16. கிட்டத்தட்ட வந்து 3 நாள் கிட்ட. ஓகே, அப்ராக்சிமேட்டா வந்து 3 days கணக்கு வருது டு டிராவல் திப்ருகர் அசாம் டு கன்னியாகுமரி இன் தமிழ்நாடு. இப்போ ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண we get 1,50,000. இப்போ கடல்ல வாழ்ற ப்ளூ வேல், அடல்ட் ப்ளூ வேலோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? மோர் தென் 1,50,000 இருக்கும். இப்போ அதோட குட்டியோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? 2,700 kg இருக்கும், which is equal to a hippopotamus. இப்போ இந்த வேலோட ஹார்ட் வெயிட் எவ்வளவு இருக்கும்? 700 kg இருக்கும், which is equal to the elephant weight. at the same time இந்த ப்ளூ வேல் என்ன சாப்பிடும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 3500 kg of krill. krillனா இதுவும் வந்து கடல்ல வாழ்ற ஒரு உயிரினம். ஓகே, நம்ம எறா மாதிரி இருக்கும். அது எவ்வளவு சாப்பிடும்? 3500 kg சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி நீர்ல வாழ்ற ஒன் ஆஃப் த டைனோசரஸ் என்னது? அர்ஜென்டினோசரஸ். அதோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? 90,000 kg இருக்குமா. ஸோ கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஓ, நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. If you divide this value, what it weight in tons of global plastic waste generated in the year? Oh, okay. இப்போ நமக்கு இந்த வேல்யூ சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து டேலி பண்ணா we get the value 40 crores. Was the weight in tons of global plastic waste generated in the year 2021. ஒரு வருஷத்துல வேர்ல்டு ஃபுல்லா வந்து நம்ம இந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கை வந்து கழிவுகள் வந்து நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம். பிளாஸ்டிக் வேஸ்ட் ஜெனரேட் பண்றோம். ஓகே, ஸோ 40 crore டன்ஸ்ல. இப்போ 1 டன் அப்படின்னா ஈக்குவல் டு 1000 kg. அப்போ இந்த 40 crore tons அப்படின்னா எவ்வளோ கேஜி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ வேஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? யூஸ் பண்ணி பண்ணி பிளாஸ்டிக்கை வந்து குப்பையா தூக்கி போடுறோம். அப்போ அதனால என்ன ஆகுது? பொல்யூஷன் ஆகுது. நிறைய அக்வாட்டிக் லைஃப்ஸ் எல்லாம் வந்து வாழ முடியாம கஷ்டப்படுது. அண்ட் ஈவன் நம்மளும் கஷ்டப்படுறோம் இல்லையா? ஏன்னா அந்த இடத்துல எந்த செடி கொடியும் வளராது, நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஓகே, லார்ஜ் நம்பர் ஃபேக்ட். In a single gram of healthy soil, there can be 100 million to 1 billion bacteria and 1 lakh to 1 million fungi, which can support plants' growth and health. இப்போ 1 gram of soil, only 1 gram of soil. சுத்தமான soil, அதுல வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்கிற soil, எந்த கலப்படமும் இல்லாம இருக்கிற soilல பாத்தீங்கன்னா 100 million to 1 billion bacteria இருக்குமா. அதுல அவ்வளோ பாக்டீரியா அந்த 1 gram soilல இருக்குமா. and 1 lakh to 1 million fungi இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, which can support. ஸோ இந்த சாயில்ல வந்து இந்த பாக்டீரியா ஃபங்கை என்ன பண்ணும்? பிளான்ட் க்ரோத்க்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதுல இருந்து கெமிக்கல் கலக்காம இருக்கும். ஸோ தட் பாக்டீரியா ஃபங்கை எல்லாம் அங்கே உயிர் வாழும். அந்த பாக்டீரியா ஃபங்கை என்ன பண்ணும்? பிளான்ட் க்ரோத்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். பிளான்ட் நல்லா க்ரோ ஆனா என்ன ஆகும்? நம்ம நல்லா இருப்போம். நம்மளோட சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். Share such large number facts you know come across with your class. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபன் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நீங்க சொல்லி கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க.